செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த முறை விசாரணை கண்ட பொழுது செந்தில் பாலாஜியினுடைய மனு குறித்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை இன்றைய தினம் ஒத்தி வைத்திருந்தது. அதன்படி இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதிகள் அபய் தோகா, உஜ்ஜல் புயானா அமர்வில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த பதில் மனுவை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் அது வழக்கினுடைய விசாரணையை பாதிக்கும். மேலும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், அவ்வாறு ஜாமீன் வழங்கினால் அவர் சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது.